சேர்க்கறது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் வந்தா நீங்க நாங்கள் இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகை தெரிவிச்சுட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இல்ல பொதுவான ஒரு ஏதாவது அது உறுதியான. இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேற்றைய தினம் சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் இன்று பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கிட்ட முன்வைக்கிறாங்க. அப்போ ஒன்றுபட்ட அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை குறிப்பிடக்கூடிய சசிகலாவும் சரி, ஓ பன்னீர்செல்வமும் சரி, மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்களுடைய இணைப்பு சாத்தியமில்ல அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் என்கார்ட் அதிமுகவில் அப்படிங்கறத அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. டெல்லியில இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற விருப்பத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தகவலா. அதாவது திமுகவை தேர்தல் களத்திலிருந்து அகற்ற வேண்டும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம். காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த அண்ணா திமுகவின் தொண்டர்கள் இன்றைக்கு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா பக்கம் கணிசமான அளவுக்கு இருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் அவர் ஒரு தனி மனிதனாக பலாப்பழ சின்னத்துல ஒரு 3,42,000 வாக்கு வாங்கி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 60,000-65,000 வாக்குகள் வாங்கி இருக்காருன்னா அவருடைய செல்வாக்கை குறைத்து மதிப்பிட முடியாது. திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடும் டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல இருக்கிறது. இதனாலதான் அமித்ஷா 2021 தேர்தலிலேயே வெறும் அமமுக டிடிவி தினகரனுக்கு மட்டுமே 40 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கு, அதிமுகவின் வெற்றியை அது பாதிக்கும், எனவே ஒரு 15 இடங்கள் கொடுங்க, அமமுக நம்ம அந்த 2021 தேர்தலில் அகாமடேட் பண்ணிக்குவோம் கூட்டணி போது பிடிவாத வகத்தில் எடப்பாடி மறுத்தார். அதனுடைய விளைவு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு 18-16 தொகுதிகளில் அமமுக அதிமுக வெற்றியை பாதித்தது. இன்றைக்கு அதை விடவும் 2 மடங்கு திரு டிடிவி தினகரன் அமமுக ஆதரவு மட்டுமே 40 தொகுதிகள்னா திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் ஆதரவு இன்னொரு மடங்கு இருக்காங்க. அப்போ ஒரு 60-70 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த வாக்கு வங்கி இருப்பது என்பதுதான் கள யதார்த்தம். இதை தொடர்ந்து மறுதளித்து வருகிறார் என்றால் திமுகவோடு ஒரு அண்டர் டீலிங் போட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே திமுக 100% வெற்றி பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் வெறும் டம்மி கேண்டேட்டா போட்டாருன்னு அண்ணா திமுகலே பேசினாங்க. 33 பேர்ல 3 பேரை தவிர 30 பேர் அந்த பகுதிக்கு அடையாளம் தெரியாத சம்பந்தம் இல்லாத ஆட்களை. அப்ப அதனுடைய நீட்சியாக இன்றைக்கும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு இருக்கிறதோங்கிற பொதுவெளி சந்தேகம், கட்சியினர் மத்தியில் இருக்கிற சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு 10-16 அமைச்சர்கள் மீதும் 98 பக்கம் இன்றைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி கவர்னர்கிட்ட போய் சுமார் 4 லட்சம் கோடி ஊழல்னு கொண்டு போய் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பட்டியலை திரு மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கொடுத்து விட்டு இந்த கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 6 மாதத்தில் எடப்பாடி உட்பட இந்த அமைச்சர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றம் நியமித்து அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த கொள்ளையடித்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம்னு பேசினார்ல, என்ன செய்திருக்கிறாரு திரு ஸ்டாலின்? அதை விடுங்க. கோரநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை தருவோம் எங்க தந்தாரு? அப்போ நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படிங்கிற போக்கு இருக்கிறதாகத்தான் இப்ப இது மூலமா நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. உண்மையிலேயே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பி இவர்களை ஒருங்கிணைங்கள் என்று கடந்த 1 வார காலமா திரு வேலுமணியை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுங்க எடப்பாடிய, அவங்க இல்லைன்னா நமக்கு மத்திய உளவுத்துறை தகவலே வருது, தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் செங்கோட்டையன் போனதுனால அந்த கொங்கு பகுதியில கூட ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, எனவே ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக இருந்து ஒரு வலுவான கூட்டணி உருவானால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற கள யதார்த்தம் உண்மையாகிறது, ஊர்ஜிதமாகிறது. இதற்கு உடன்படாவிட்டால் நாம் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தாங்க. திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு, மாற்று கருத்து இல்லை.
அந்த திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை வலிமை பிரதான எதிர்க்கட்சிக்கு வேணும்ல. அப்பதான மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிற மக்கள் இது வெற்றி பெறக்கூடிய அணி என்று கருதித்தான வாக்களிப்பார்கள். அப்படி கருத்தாக்கம் அவர்களை உருவாகவில்லை என்றால் எப்படி அதிமுக வெற்றி பெற முடியும்? ஒவ்வொரு வாக்கு வித்தியாசம் பல பதிவுகளை நான் குறிப்பிட்டிருக்கேன். வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துல டி நகர்ல சத்யா தோத்து போறார். 2016 21 தேர்தலில் வெறும் 17 வாக்குகள்ல கோவையில அதிமுக வேட்பாளர் சின்னசாமி தோத்து போறார். அப்ப ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்று கருதி ஒற்றுமைக்கான வழி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பிரிந்து சென்ற அனைவரையும் அரவணைத்து கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். இதையும் தாண்டி இந்த 2 கோடி தொண்டர்களுடைய அரசியல் எதிர்கால வாழ்வு முக்கியம். இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு கட்சி தலைமை செயல்பட வேண்டும். இது தான் அடித்த மூப்பாக இந்த பிடிவாத போக்குல சர்வாதிகார போக்கில் திரு எடப்பாடி போனா நிச்சயமா 2026 தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரா.